ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜூஸ் தான் செய்ய போகிறோம். ஆப்பிள் ஜூஸு. பாப்பா ஊர்லேருந்து வந்திருந்தா, அதனால் ஆப்பிள் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதில் ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஜூஸ் செய்யலாம் சொல்லிட்டு தோல்லாம் சீவிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு ஆப்பிள் வந்து தோல் சீவி வச்சுட்டேன். 3 ஆப்பிள் தான் இருக்குது. இப்போ 2 சீவிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸே ஆப்பிள் பார்த்தோன்னே செம்மையாக ஓடி வரான். அவங்க அப்பா சீவி கொடுக்கல. சரி, அதனால் அவளை வந்து அவங்க படுக்க வச்சு சீவிட்டு இருக்கேன். இன்னும் பார்க்கல அவன். பார்த்தா வருவா. என்ன பண்ணடாங் ஜூஸ் பண்ணுடாங் நம்ம போய் பாப்போமே பாப்பா வர ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா அங்கேருந்து வந்துட்டா. இவங்க ஆப்பிள் காமிச்சோடனே அவர் கிட்ட வரா. எனக்கும் ஆப்பிள் வேணும். கவர் ஆப்பிள் எடுத்துச்சு. என்ன பிரின்சி, கவர் ஆப்பிள் எடுத்துட்டியா செல்லம்? இப்போ வந்து இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது 2 ஆப்பிள் சீவியாச்சு. இன்னொன்று வந்து நம்ம குட்டி பண்ணு வச்சுருக்காங்க, எடுத்துக்கலாம். குட்டி பண்ணு வச்சுருக்காங்க. இது குட்டி பண்ணு, செல்ல பண்ணு. பாப்பா கூட சளி வேக பிடிச்சிருக்கலாம். ஆமாப்பா, ஆனால் எனக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸு பாப்பாவுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று தான் போயிட்டு வந்தோம். நேற்று இல்லை, ஆப்பிள் வந்து கெட்டு போகிறதுனால இந்த ஜூஸ் போடுறோம். ஆமாம், ஏன்னா சாப்பிட மாட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்குன்றதுனால. அதனால பாப்பாவுக்கு மட்டும், சரி ஹஸ்பண்டுக்கு மட்டும், இவருக்கு மட்டும்தான். சரி நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். அவர் சென்னை போவார், அதனால் கெட்டுடும் தான் ஜூஸ் போடும். நம்ம எஸ் ஆப்பிள் பார்த்தோன்னே எப்படி வரா பாருங்களா இவ. என்னம்மா என்ன வேணும்? இந்த கவர் வேணாமா? கவர் வேணாம், எடுத்துக்கோ. அது ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி சரி போட்டுருச்சு கவர். அவளுக்கு தெரிஞ்சுட்டே பிடிச்சிக்கிட்டா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ குட்டி குட்டி பீஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது கத்தி வச்சு கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் போடா. ஏன் பாப்பா அழுவா? ஆமாம், கட் பண்ணி தான் போடுறேன். இப்போ வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் என்ன பண்ணுறது? பெரிய டப்பா வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ற? இங்கே வரான்னு சொல்லிட்டு அந்த சக்கரை டப்பா கொடுத்துருக்கேன். இங்கே வரல. ஜெய் கட்டீஸ், ஜெய் கட்டீஸ், டா கட்டீ சொல்ல போட டேய் அச்சிரா ஒரு டப்பா. அது கேக் டப்பா சாப்பிட்டேன். ஓகே ஓகேவா? ஆப்பிள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்பிள் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தல்னா போட்டு போடலாம். சரி, 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, போட்டு மிக்ஸில் அரைச்சிட்டு பார்க்கலாம். ஆப்பிள் ஜூஸ் வந்து அரைச்சாச்சு, நல்லா சாஃப்டாக நைஸாக. இப்போ இது வந்து ஜக்கில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஜக்கில் வச்சுக்கலாம். சாஃப்டாக அரைச்சாச்சு. அது வரைக்கும் அதுக்கு சத்தெல்லாம் போயிடுதுல்ல, ஆனால் வேணாம். இருவா போதும். ஏன்னா பாப்பா பெட்டில் படுத்து வச்சுட்டு இருக்கேன். காமிங்களேன், வீந்துருவா. அதனால் இந்த பால் பார்த்தீங்கன்னா, இப்போ பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதுக்கு இது வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஆமாம், தூசி துப்பெல்லாம் இருக்குல்ல, ஊற்றியாச்சு. ஐயோ சாரி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரெல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். கண்ணாடி கேஸ். ஓகேப்பா, இப்போ வந்து அவர் தான் குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்ல போறாரு. சொல்லுங்க. நீங்க குடிச்சு பாருங்க. லைட்டா நீங்க குடிச்சு பாருங்க ப்ளீஸ். சொல்லுங்க. வேற லெவலா இருக்கு. செம டேஸ்டா? செம டேஸ்ட். சரிங்க, நீங்க குடிச்சு பாருங்க. சொல்லுங்க. கேமரா பை பை. செம டேஸ்ட்டுங்க. ஆமா, செம டேஸ்டா இருக்கு. ஓகேங்க. ஓகே, பை.